மர்மதேசம். வாங்க சார். என்ன சார் வித்யா வரலையா? இல்லை, ஆசான் இருக்காரா? இருக்கார், வாங்க. ஐயா வணக்கம் சார். நீங்கள் பேசிட்டுருங்க. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, யாரோ கோலப்பன் ஒருத்தர் உங்களை இந்த இடத்த காலி பண்ணணும்னு சொல்லிட்டு போனாராமே. யார் சொன்னது? வளரிதான். ஆமாம், இது கோவில் சொத்து. இதை பராமரிக்கிற உரிமை ஆண்டவருக்கும் அவருக்கு அப்புறமா எனக்கும் இருந்தது. 25 வருஷமாக நான் இதை பராமரிச்சுட்டு வரேன். குத்தகம் முடிஞ்சு போச்சு, இடத்த காலி பண்ணுன்னு அந்த ஆள் வந்து கற்றுட்டு போனான். உரிமை இல்லாத இடத்துல இருந்துக்கிட்டு எதுக்கு போராடணும்? உங்களுக்குன்னு வேற நல்ல இடமா பார்த்து வாங்கிக்கலாமே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டவர் வனத்துக்கு இணையான ஒரு இடம் வேற எங்கேயும் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி என்ன இங்கே இருக்குது பிரமாதமா? ஒரு மரம் செடி கொடி கூட இங்கே இல்லை. இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். இன்னொரு கேள்வி. என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சமாதி அப்படி அங்கே என்ன இருக்குன்னு கேட்க போகிறீங்க, அப்படித்தானே? எஸ், அது ஒரு கோவில். தெய்வீக மனிதருடைய சமாதி. அவருடைய அருளாசி பொங்கி வழிகிற இடம். ஆண்டவரை தொடர்ந்து வணங்கி வந்தால் நாம் நினைக்கிறது நடக்கும், குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும். சுத்தமாக அலசிட்டு கொண்டா. நான் கொஞ்சம் சமாதியை பார்க்கணுமே. தாராளமா. எதையும் வேறெல்லாம் தனித்தனியாக வைப்பா. பெரியமா, காலேஜ் போயிடுறேன். போயிட்டு வா காசி. காசி, இவருக்கு சமாதியை காட்டு. சரி ஐயா, வாங்க. என்ன காசி, ஆசான் சமாதிய கோயிலுங்கிறாரு, அருளாசி வழங்குற புனிதமான இடங்கிறாரு. வாட் டு யூ சே? இது அவங்க நம்பிக்கை சார்ந்தது, நான் என்ன சொல்றது? நீ எப்படி இங்கே தான் பிறந்து வளர்ந்தியா? இல்லை, நான் பிறந்தது நாகர்கோவில். நான் பிறந்த உடனே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா அதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. என்னை வளர்த்து ஆளாக்கினதெல்லாம் ஐயாவும் பெரியம்மாவும் தான். 5th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். வளரி அவனும் என்ன மாதிரி தான். கொஞ்ச நாளைக்கு ஐயா எங்களை நாகர்கோவிலில் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் இங்கே வந்துட்டோம். இந்த வனத்தை சுற்றி இருக்கிற இடம்லாம் யாருதுன்னு தெரியுமா? அது எங்கள் ஐயாவுக்கே சரியாக தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? அப்பப்போ யாரோ வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. வேற யாராவது வந்து இந்த ஆண்டவர் வனத்தை விலக்கி கேட்டாங்களா? எனக்கு எதுவும் தெரியாது. அதான் கிரனைட்டு அந்த மாதிரி ஏதாவது? அதை இனிமேல் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். எங்களுக்கு எதுவும் எனக்கு எதுவும் தெரியாது. மனுஷா, இங்கேயும் வந்துட்டியா? வராத, போயிடு. டேய், நீ தேடுறது கிடைக்கவே கிடைக்காதுடா. அது உன் பக்கத்துல தான் இருக்கு, ஆனா கூட கிடைக்கவே கிடைக்காது. போடா டேய், போடா. அவர் பைத்தியக்காரன் சார், பேர் விருமாண்டி. இங்கே தான் வர்மக்கலையை கற்றுக்கிட்டான். வளரி மாதிரி இவனுக்கும் அவசரம். வர்மக்கலையை தனக்குத்தானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தலையில் அடிபட்டு இப்படி ஆயிட்டான். ஏன் உங்க ஆசானால இவனை குணப்படுத்த முடியலையா? எங்க சார், இவன் ஒத்துழைப்பு கொடுத்தா தானே. அத்தோட ஆசான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ண மாட்டார். அவருக்கு குரு பக்தியோட ஆழமாகவும் தீர்க்கமாகவும் இருக்கிற ஆட்களை ரொம்ப பிடிக்கும். வர்மக்கலையை சும்மா எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து அப்புறம் இந்த மாதிரி பைத்தியம் ஆகிடுவாங்கிறத அவரோட பயம். எக்ஸ்கியூஸ் மீ, அன்வர் ஹியர். சொல்லுங்க. நீங்க கேட்ட
அப்படியா? இது உடனே ஹாஃப் அன் ஹவரில் வரேன். ரெடி? டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? அங்கமங்கலம் லேண்ட் பிளான் டீட்டெயில்ஸ். இதில் 10 ஏக்கர் 14 சென்ட்டு ஆசானுடைய நிலம். இதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, இதை தவிர பெரும்பாலான இடங்கள் எஸ்விஎஸோடைய ஆட்களுக்கு சொந்தமானது. பெரும்பாலான இடங்கள்னா கிட்டத்தட்ட 24 ஏக்கர். அதில் அவருடைய ஃப்ரெண்டு ஜிகே பேரில் கொஞ்சம் நிலமும், ஸ்டட் ஃபார்ம் மேனேஜர் ஜான்சன் பேரில் கொஞ்சம் நிலமும் இருக்குது சார். ஓஹோ. அப்புறம் இறந்து போன எஸ்விஎஸ்பிஏ வஜ்ரவேலுவோட மனைவி பேரில் கூட 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அப்புறம் இன்னொரு கோயின்சிடன்ஸ், இறந்து போன எஸ்விஎஸோட ஆட்கள் 5 பேருக்கும் இங்கே இடம் இருந்திருக்குன்னா இப்போ இல்லையா? ஆமாம் சார். செத்து போனவங்களோட இடம் மட்டும் கை மாறி இருக்கு. ஏரடி, இவங்க எல்லாருமே எஸ்விஎஸோட பினாமிகளாக இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். எஸ்விஎஸோட பினாமிகள் இறந்துருக்காங்க, அவங்களோட இடமும் கை மாறி இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல என்னவோ இருக்கு. ரெடி, இந்த நிமிஷத்துலேருந்து எஸ்விஎஸோட ஆளுங்களை ஃபாலோ பண்ணுங்க. அந்த கோலப்பனை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே. தட்ஸ் குட். ரைட், நான் பார்த்துக்கிறேன். ஏடா, இந்த போன வருஷத்து கணக்கு நோட்டிங்க வச்சிருந்தேன், எங்கடா காணோம்? கணக்கு அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? இல்லைங்க ஐயா, எல்லாம் அங்கேயே தான் இருக்குது பாருங்க. இன்னத்த அங்கேயா இருக்கு, வச்சதை வச்ச இடத்துல வைக்க மாட்டாங்கிறீங்கடா. உங்களோட பெரிய தொல்லையா போச்சு இந்த கணக்கு பாரு. இந்த பாரு, இந்த பூ வாங்கினேன், பொங்கல் வச்சேன், அதனால காசெல்லாம் செலவாக போயிட்டு அப்படி இப்படின்னு வந்து நின்னேன், கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு ஒழுங்கா இருக்கணும். என்னை பற்றி உனக்கு தெரியுமில்ல? சரிங்க ஐயா. யார் பண்ணி என்ன வேணும்? இங்கே கோலப்பனுங்கிறது யாருங்க? நான் தான். என்ன விஷயம்? நான் அன்வர், போலீஸ் ஆஃபீஸர். ஏய், நீ போடா, போய் வேலையை பாரு போ. வாங்க உட்காரு. மிஸ்டர் கோலப்பன், நீங்கள் தர்மகர்த்தாவா இல்லை நிலங்களை வாங்கி விற்கிற புரோக்கரா? கோயில் தர்மகர்த்தா தான், மற்றபடி வருமானத்துக்கு இந்த புரோக்கர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? புரோக்கர் தொழிலில் கொடி கட்டி பறக்கிறீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஆத்தா செண்பகவள்ளி அம்மன் போடுற பீச்சை தான். நீங்கள் வந்த விஷயத்த நேற்று வஜ்ரவேலு ஒய்ஃப் கிட்டேருந்து 2 ஏக்கர் நிலத்தை வாங்கினீங்களா? என்ன சார், நிலமெல்லாம் வாங்குற நிலமையில நான் இருக்கேன். அந்த நிலத்தை வேற ஒரு பார்ட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் சார். யார் அந்த பார்ட்டி? சார், இப்போல்லாம் பெரும்பாலானவங்க சொந்த பேரில் நிலம் வாங்குறதில்ல, பிராமி பேரில் தான் வாங்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது சார். மிஸ்டர் கோலப்பன், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணியே ஆகணும். அப்படி கோஆப்ரேட் பண்ணலைன்னா நாங்கள் வேறு மெத்தட்ஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மெத்தட்ஸ் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். யாருன்னு சொல்லுங்கள். இதை நான் சொன்னேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த நிலத்தை இன்னைக்கு காலையில் தான் TV9 கம்பெனிக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்களே உங்களை அப்ரோச் பண்ணாங்களா இல்லை நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணீங்களா? இல்லைங்க, ஆண்டவர் வனத்தை சுற்றி இருக்கிற நிலத்தை பற்றி விசாரிச்சிருக்காங்க. ஆண்டவர் வனமும் கோயில் நிலம் தானே, அதனால கோயிலில் வந்து விசாரிச்சாங்க. அப்படி தான் எனக்கு தெரிய வந்துச்சு, நான் அதை வாங்கி கொடுத்தேன். அவங்க ஆண்டவர் வனத்தை சுற்றி இருக்கிற நிலத்தை கேட்டாங்களா இல்லை ஆண்டவர் வனத்தையும் சேர்த்து கேட்டாங்களா? நான் புரோக்கருங்கிறதுனால அங்கமங்கலத்தில் ஏதாவது நிலம் கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க. வஜ்ரவேலு ஒய்ஃபு கிட்ட நிலம் இருந்துச்சு, வாங்கி கொடுத்தேன். அவ்வளவுதான் சார். அப்புறம் எதுக்கு ஆசான் கிட்ட போய் ஆண்டவர் வனத்தை காலி பண்ண சொன்னீங்க? அதில் என்ன சார் தப்பு இருக்கு? அது கோயில் இடம், லீஸு முடிஞ்சு 15 வருஷம் ஆகுது, காலி பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் வெறும் 7 ரூபா தானே சார் வாடகை கொடுத்துட்டு இருக்காரு. அதே வேற ஒருத்தருக்கு லீஸுக்கு விட்டால் கோயிலுக்கு தானே அதிக வருமானம் வரும். அதனால தான் காலி பண்ண சொன்னேன். ஓ, வஜ்ரவேலுவோட ஒய்ஃப் நிலத்தை தவிர வேற ஏதாவது TV9 வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்லை சார், இதான் TV9ஓட எனக்கு ஃபர்ஸ்ட் டீல். அங்கமங்கலத்திலிருந்து வேற யாருக்கு நிலம் வாங்கி கொடுத்தீங்க? நான் வேற யாருக்கு அங்கே நிலம் வாங்கி கொடுக்கல சார். ஆனால் அங்கமங்கலத்தில் இருக்க பெரும்பாலான நிலங்கள் SVS ஆட்களுக்கு சொந்தமானதாக இருக்கு.
ஓஹோ சரி, நான் உங்களை ஃபர்தராக என்கொயர் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறதா இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. சரி சார். ம், பட்டுமா? ஆரணர். எஸ் சார். ரெட்டி எங்க? வெளியே போயிருக்கார் சார். எங்கே போயிருக்கார் தெரியுமா? எதுவும் சொல்லிட்டு போகல சார். ம், இவர் அந்த TV9 குமாரசாமி பற்றி நம்ம எதுவும் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்குமா? இல்லை சார். ஆனால் அவர் மதியம் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் சார். என்னவா? ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அவர் ஆஃபீஸ்லேயே இருப்பாராம். உங்களை வந்து பார்க்க சொன்னார் சார். அப்படியா? ரைட். ரெட்டி வந்தால் என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். Yes. Please send him in. May I come in? Please come in, Mr. Anwar. வாங்க வாங்க. Please. Thank you. என்ன சாப்பிட்றீங்க? No, thanks. Are you sure? Yeah. I'm sorry, Mr. Anwar. நம்ம எத்தனையோ தடவை ட்ரை பண்ணியும் சந்திக்க முடியல. சொல்லுங்க. What can I do for you? நான் உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் மிஸ்டர் அன்வர். என்ன சார் இது, உங்கள் மேலே பிளைண்டாக மிஸ்டர் எஸ்விஎஸ் குற்றம் சொல்லியிருக்காரு. மிஸ்டர் அன்வர், எஸ்விஎஸ் பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எங்கள் அப்பா கிட்ட பிஏவா வேலை பார்த்தவன். மிஸ்டர் அன்வர், ஒரு எஸ்டேட் வாங்குற விஷயமா 25 லட்சம் கேஷோட எங்க அப்பா கூட கார்ல போனா. கார் ஆக்சிடென்ட்ல எங்க அப்பாவும் டிரைவரும் செத்துட்டாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. கேஷும் மிஸ் ஆயிடுச்சு. நான் போய் பார்த்தேன். இவனுக்கு மட்டும் இவ்வளவு சின்ன காயம் கூட இல்லை. என்னன்னு கேட்டா, கடவுள் என்ன மட்டும் காப்பாத்துட்டாருன்னு சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு வேலையில இருந்து நின்னுட்டான். ஓவர் நைட்ல கார் பங்களான்னு லட்சாதிபதி ஆயிட்டான். லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து குதிரை வாங்கி ரேஸ்ல ஓட விட்டான். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, இவ பிளான் பண்ணி எங்க அப்பாவையும் டிரைவரையும் கொன்னுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டானே. அவருக்கு வேற யாராவது கூட பண உதவி செஞ்சிருக்கலாமே. இல்ல மிஸ்டர் அன்வர், இல்ல, இருக்கவே முடியாது. நடந்த கொலைகளுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு எஸ்விஎஸ் சொல்றாரு. அவன் 1000 சொல்லுவான் மிஸ்டர் அன்வர். இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் அவனுக்கு கை வந்த கலை, எனக்கு இல்லை. ஐ எம் born to a very royal family. அப்போ அந்த கொலைகள் எல்லாம் யார் செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? Who knows? அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு மிஸ்டர் வஜ்ரவேலு தெரியுமா? வஜ்ரவேலு எஸ்விஎஸ் கிட்ட பிஏவா இருந்து கொலை செய்யப்பட்டவர். I don't know. நிஜமாப்பா? என்ன மிஸ்டர் அன்வர், ஒரு குற்றவாளி கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறீங்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஐ எம் சாரி மிஸ்டர் குமாரசாமி, நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க. இன்னைக்கு காலையில் தான் நீங்கள் வஜ்ரவேலோட லேண்டை வாங்கியிருக்கீங்க. வஜ்ரவேலு எஸ்விஎஸோட பினாமி. ஸோ ஏதோ காரணமாக பிளான் பண்ணி தான் இந்த லேண்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங் மிஸ்டர் அன்வர்? வாங்கினா வாங்கினேன்னு சொல்லிட்டு போறேன், எனக்கு என்ன பயம்? அப்படியே வாங்கினாலும் நான் யார்கிட்ட வேணும்னாலும் வாங்குவேன். அந்த எஸ்விஎஸ் கிட்ட மட்டும் வாங்க மாட்டேன். அப்போ அந்த கோலப்பன் சொன்னது பொய்யா? கோலப்பன், ஜஸ்ட் a minute. Miss Logo, can you come to my room immediately? எனக்கு தெரியாம ஆஃபீஸ்ல யாராவது வாங்கிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். லோகோ, இன்னைக்கு நம்ம கம்பெனி ஏதாவது லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிச்சா? ஆமாம் சார், இதை பற்றி ஜிஎம் கூட சொன்னார். நீங்கள் கூட ஸ்டுடியோ கட்டுறதுக்கு இடம் வேணும்னு சொன்னதாகவும் அதை முடிச்சுட்டதாகவும் சொன்னார். எங்கே வாங்கினீங்க? அங்கமங்கலம் ஆண்டவனத்துக்கிட்ட. நீங்கள் கூட அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு டெல்லியிலேருந்து அனிதா வரல? ஆமாம் சார். நீ போய் கூட்டிட்டு வா. ஓகே சார். ஐம் சாரி, ஐம் ரியலி வெரி சாரி மிஸ்டர் அன்வர். ஆஃபீஸில் பர்ச்சேஸ் பண்ணது எனக்கு தெரியாது. ஆமாம், அப்படி வாங்கியிருந்தாலும் அதில் என்ன தப்பு? இல்லை, ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்டேன். நான் வரேன். போயிட்டு வாங்க.
டிவிங்கிறது நியூ ஓபிஎம் ஆஃப் த மாஸ்னு என் ஃப்ரெண்ட் அனிதா சொல்லுவா. அதான் நம்ம பாஸோட டாட்டர். பட் அதை நான் ஒத்துக்கலை. டிவியை வச்சு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும் தெரியுமா? ஐயோ என்னை விட்டுருச்சாரு. எனக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி, கேமரா, லைட்டிங், ஃபோக்கஸ், அபர்ச்சர் இதை தவிர ஒன்றும் தெரியாது. ஆளை விடு. ஹலோ, யாரு? சாருவா? என்ன சாரு, பேரலல் லைன்ல பாலுவா? கேக்கட்டும் கேக்கட்டும். ஏய், யாரு நீ? உண்மையை சொல்லு. நான் போலீஸ் இல்லைன்னு உங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும். அது எனக்கு தெரியும். இப்போ நீ யாருன்னு சொல்லு, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். அப்படியா? இப்போ உங்க டிவி 9 சேர்ந்த ஒருத்தர் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல சாக போறாரு. யாரு? யார் அது? நீதான் ஸ்டார் ரிப்போர்ட்டர் ஆச்சு, கண்டுபிடியா? ஏய், டோன்ட் ஆக்ட் ஃபனி வித் மீ. யாருன்னு சொல்லு. ஹலோ ஹலோ. பாலு, யாரா இருக்கும்? தெரியலையா? யாருன்னு தெரியல. பாஸ்க்கு ஃபோன் பண்ணலாமா? ஹலோ, சாரு ஹியர். பாஸ் கிட்ட பேசலாமா? சரி, நான் ரெசிடென்ஸ் நம்பர் ட்ரை பண்றேன். என்னாச்சு? என்னாச்சு? இருப்பா. என்னாச்சியா? என்கேஜ்ட். யாரா இருக்கும்? ஹரி, தன்சேகர், சேகர், லோகநாதன். லோகநாதன் ட்ரை பண்ணலாமா? ப்ளீஸ். உபயோகத்தில் உள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு உபயோகத்தில் உள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த எண் தற்சமயம் உபயோகத்தில் உள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு ஹலோ சாரு, அன்வர் ஹியர். என்ன அன்வர்? இது பாரு, இப்போ நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது. கவரேஜ் கூட எனக்கு தெரியாமல் எங்கேயும் போகாத. இப்போ எனக்கு ஃபோன் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? என் ஃபோன் டேப் பண்ணுறியா? எஸ். எதுக்காக என் ஃபோன் டேப் பண்ணுற? உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதான். அப்போது கொலகாரனோட அடுத்த டார்கெட் நானாக இருக்கலான்னு நினைக்கிறியா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்.